ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் Athiran Biztech. நான் தான் உங்கள் நண்பன் சிவா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ரொம்பவே புதுமையான விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் வந்து ஸ்நாக்ஸ் பிஸ்னஸ். ஸோ எப்படி வந்து இந்த ஸ்நாக்ஸ் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறது, யாரெல்லாம் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், ஸோ இது மாதிரி கம்ப்ளீட்டான ஐடியாவோட இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்திருக்கேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வீடியோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு முழுமையாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு புது பிஸ்னஸ் ஐடியாவோட வந்திருக்கோம். அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் பிஸ்னஸ் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது. நீங்கள் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க, வீட்டிலே வந்து ஒரு முறுக்கு நல்லா சுடுறீங்க, நம்ம அம்மா வந்து முறுக்கு நல்லா சுடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முறுக்கை வந்து நீங்கள் வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும், இந்த டேஸ்ட் வந்து எல்லோரும் சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் ஓன் பிராண்ட் ரெடி பண்ணி இந்த பிராண்டுக்கு நீங்கள் வந்து ஃப்ரான்ச்சைசி மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அதையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஸ்நாக்ஸ் பிஸ்னஸ் ஆல்ரெடி பார்த்துட்ருக்கீங்க வீடியோவில். இந்த ஸ்நாக்ஸ் பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரெண்டு விதமாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்று வந்து மேனுஃபேக்சரிங்காக ஸ்டார்ட் பண்ணலாம், இன்னொன்று வந்து ரீட்டெயிலாக ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது ரீட்டெயிலாக ஹோல்சேல் பண்ணி அதை ரெண்டு ரீட்டெயிலுக்கு நம்ம கொடுக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம ரெண்டு விதமாக ஸ்டார்ட் பண்ண முடியும். இதோட மார்ஜின் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 15-20% மார்ஜின் நிற்கும் நம்மளுக்கு லாபம். இந்த மேனுஃபேக்சரிங்னு பார்த்தீங்கன்னா இப்போது இதுக்கு ஒரு மிஷினரிஸ் வச்சு அதை வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்கணும். வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து ரீட்டெயில் பிஸ்னஸ் ஹோல்சேலில் எப்படி வந்து இந்த ஸ்நாக்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இந்த பிஸ்னஸை எப்படி ரீட்டெயிலில் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது, இதை நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஸ்நாக்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஹோல்சேல் ஷாப் தான் வந்திருக்கோம். அங்கே பார்த்துட்ருக்கீங்க பக்கத்தில். இந்த ஸ்நாக்ஸ் ஷாப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டமும் இருக்குங்க, சகல ஐட்டமும் வச்சுருக்காங்க. இங்கேருந்து வந்து எல்லாருமே வந்து ரீட்டெயிலுக்கு வாங்கிட்டு போய் விற்றுட்ருக்காங்க அவங்க ஷாப்பில். ஸோ இவங்க வந்து மக்களுக்கும் டேரெக்டாக கொடுத்துட்ருக்காங்க. இப்போ ரீட்டெயிலுக்கும் ஹோல்சேலுக்கும் என்ன ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு கிலோ வாங்கினா உங்களுக்கு 10 ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்குங்க நார்மலாக. இப்போ இந்த நிலக்கடலை வாங்கினீங்கன்னா ஒரு கிலோ வந்து 160 ரூபா உங்களுக்கு கிடைக்கிது. இது வந்து ரீட்டெயில் ப்ரைஸு. இதே ஹோல்சேலில் வாங்கினா உங்களுக்கு 140 கிடைக்கும். ஸோ 20 ருபீஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஹோல் சைக்கிளோட கான்செப்ட். ஸோ இப்போ ஹோல்சேலில் வாங்கி நீங்கள் ரீட்டெயிலில் விற்கிறப்போ இந்த லாபத்தை நீங்கள் எடுக்க முடியும். ஸோ இந்த ஹோல்சேல்காரவங்க எங்கேருந்து இந்த பொருள்லாம் வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக மேனுஃபேக்சர்கிட்டேருந்து வாங்குவாங்க. இவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய வியாபாரிகள் வந்து இந்த ப்ராடக்ட் எல்லாம் கொடுத்துட்டு போவாங்க. வீக்லி பேஸிஸில் வந்து உங்கள் ஸ்டாக் அனலைஸ் பண்ணி சொல்லுவாங்க. அந்த ஸ்டாக்ஸை பார்த்துட்டு இவங்க வந்து வாங்கி வச்சுப்பாங்க. ஸோ இப்படி தான் இந்த இன்டேர் சினாரியோ இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இது மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் பிஸ்னஸ் அமைக்கணுன்னா ரெண்டு விதமாக அமைக்கலாம். ஒன்று வந்து இது மாதிரி 90's கிட்ஸ்க்கான ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து இதுக்கு நீங்கள் ஓனாக ஒரு பிராண்டிங் க்ரியேட் பண்ணி அந்த பிராண்டிங்கில் நான் ஒரு மிஷின் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. அந்த மிஷினில் வந்து இதை பேக் பண்ணி நீங்கள் வந்து டேரெக்டாக லான்ச் பண்ணலாம். உங்கள் ஓன் பிராண்டில் போகும். இப்போ இந்த கடல மிட்டாய், இப்போது பொரி, ஸோ இதெல்லாம் வந்து 90's கிட்ஸோட ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா எதுவும் பெருசாக பிராண்டிங் இல்லை. ஸோ இதில் வந்து நீங்கள் பிராண்டிங்கோட லான்ச் பண்ணிங்கன்னா செம்மையாக ஹிட் ஆகும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்டுக்கும் ஒரு பிராண்டிங் இருக்குது. இப்போ A2Bயில் கொடுத்துட்ருக்காங்க, ஃபுட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க, நல்லாவே போயிட்டுருக்கு. இது மாதிரி நிறைய பிராண்ட்ஸ்லாம் உருவாகி வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ நீங்களும் ஒரு பிராண்டை பிராண்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல வெண்டாரை சூஸ் பண்ணிக்கணும். அந்த வெண்டார்கிட்ட இருக்க குவாலிட்டியான ஃபுட்ஸை வந்து டேஸ்ட் பண்ணி ஓகே ஆன பிறகு நீங்கள் வந்து FSI சர்டிஃபிகேட் எடுத்துடணும். FSI சர்டிஃபிகேட்டில் வந்து அந்த ஃபுட்டுக்கான ஒரு அங்கீகாரப்பட்ட ஒரு சர்டிஃபிகேஷன். இதை நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும், கட்டாயம் எடுக்கணும். இதை எடுத்த பிறகு ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் படி அங்கே ஷாப் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். ஸோ 2 சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா உங்களால் வந்து இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்த பிஸ்னஸை வந்து நீங்கள் வந்து 2 விதமாக ப்ரொமோட் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக ரீட்டெயிலருக்கு சப்ளை பண்ணலாம், இன்னொன்று வந்து மக்களுக்கும் கொடுக்கலாம். ஸோ இது மாதிரி கொடுத்து இந்த பிஸ்னஸை வேறு லெவல் கொண்டு வர முடியும். ஸோ நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸை இன்னமும் பெரிய அளவு கொண்டு வரணும்னா நான் சொன்ன அந்த ஐடியா தான். நீங்கள் ஒரு மிஷின் வாங்கிக்கோங்க, பேக்கிங் மிஷின். இந்த மிஷினோட காஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 80,000 ஸ்டார்ட் ஆகுது. 80 3 lakhs முடியும் போயிட்டுருக்கு பேஸ்ட் ஆன் த ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி. இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலித்தீன் பேக் நீங்கள் ஆர்டர் பண்ணிடணும், பவுச் மாதிரி. இப்போ நீங்கள் நிறைய சிப்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுருப்பீங்க மார்க்கெட்டில். ஸோ அது மாதிரி பாலித்தீன் கவர் கிடச்சிரும் உங்களுக்கு. ஆர்டர் பண்ணிடணும், உங்கள் பிராண்ட் நேமை கொடுத்து அது பிரிண்ட் பண்ணி கொண்டு வந்துடணும். அந்த பவுச்சில் நீங்கள் கொண்டு வந்த ஸ்நாக்ஸை ஃபில் பண்ணி அதை பேக் பண்ணணும். ஸோ இதுதான் அந்த மிஷின் பண்ணும். இது பேக் பண்ணி உங்கள் பவுச் பண்ணி கொடுத்துருவாங்க. அதிலே உங்கள் FSI லைசன்ஸ் நம்பர் எல்லாமே அதில் ஆட் பண்ணிடணும், உங்கள் அட்ரஸ் போட்டுடணும். ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக எஸ் பிராண்டட் கம்பெனி பண்ணுற மாதிரியே பண்ணி உங்கள் பிராண்டை நீங்கள் ரெடி பண்ணி இதை வந்து மக்களுக்கு நீங்கள் கொண்டு போக முடியும். ஸோ எஸ் எ பிக்கஸ்ட் பிஸ்னஸ் விச் யூ நெவர் தாட் ஆஃப். ஏன்னா இந்த ஸ்மால் பிஸ்னஸை வந்து நம்ம வந்து வேறு லெவல் கொண்டு போகணுன்னா அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த மிஷின் வாங்கணும். இந்த மிஷினை வாங்கி இதை பேக் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள்
சின்ன இந்த ரீட்டைல் ஷாப், இந்த ஹோல்சேல் ஷாப் வந்து வேறு லெவலுக்கு க்ரோ ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முக்கியமாக வந்து 2 லைசன்ஸ் எடுக்கணும். இந்த மிஷின் வாங்கிட்டு உங்களுக்குன்னு ஒரு லொக்கேஷன் சூஸ் பண்ணிக்கணும். இந்த லொக்கேஷன் தான் ரொம்பவே முக்கியம் இந்த பிஸ்னஸில். ஏன்னா இந்த பிஸ்னஸ் வந்து மர்ச்சன்டைசிங் எப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அன்றாட மக்கள் போய் பார்ப்பாங்க, இந்த மாதிரி ஒரு கடை இருக்குது, இது மாதிரி ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க ஹோல்சேலில், அதை மைண்டில் பதியும். ஸோ அங்கே வந்து உங்கள்கிட்ட வாங்க வருவாங்க. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடையெல்லாம் வந்து பெருசாக ப்ரொமோஷனல்ஸ்லாம் எதுவும் பண்ணுறது கிடையாது. நல்ல கார்னர் ஆஃப் த ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் வந்து இந்த ஷாப்பை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி இங்கே வந்து ரன் பண்ணுறாங்க. ஸோ இதை பார்க்க மக்கள் வந்து வாங்குறாங்க. இந்த முறுக்கு, அதிரசம், சீடை, ஸோ இது மாதிரி எல்லா ஐட்டமும் வச்சுருக்காங்க. இது எதுவுமே பிராண்டிங் எதுவும் கிடையாது. எல்லாமே பேக் பண்ணி வீட்டில் செய்கிறவங்க தான் வீட்டில் செஞ்சு அதை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இங்கே வந்து பேக் பண்ணி விற்கிறாங்க. திஸ் ஹவ் த பிஸ்னஸ் க்ரோஸ் ஹியர். இப்போது நீங்கள் இது மாதிரி பிஸ்னஸ் பண்ணணுன்னா நீங்கள் வந்து நல்ல வெண்டாராக சூஸ் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த பிஸ்னஸில். நல்ல வெண்டா, நல்ல குவாலிட்டியான ஃபுட் ப்ராடக்ட் பண்ணுறவங்களாம் நீங்கள் சூஸ் பண்ணி அந்த ப்ராடக்டை வாங்கி அதை நீங்கள் பேக் பண்ணி அதை வந்து நீங்கள் மர்ச்சன்டைசிங் பண்ணி கொடுக்கலாம், உங்கள் ரீட்டைல் ஷாப்ஸ் கொடுக்கலாம். ஸோ இதை வந்து ஸ்லோவாக சின்னதாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூடிய நாட்கள்லேயே இந்த பிஸ்னஸ் வந்து ரொம்பவே பெருசாக க்ரோ ஆக வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஸ்நாக்ஸ் பிஸ்னஸ் எதுக்கு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்நாக்ஸ் பிஸ்னஸ் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் 70% ஆஃப் த இந்தியன் பாப்புலேஷன் வந்து ஸ்நாக்ஸை தான் விரும்பி சாப்பிட்றாங்க. நான் இப்போ குழந்தைங்கலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் குழந்தைங்க கூட வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் நிறைய விரும்பி சாப்பிட மாட்டாங்க. எல்லாமே ஸ்நாக்ஸ்க்கு மூவ் ஆகுறாங்க. ஸ்நாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதான் இந்த முறுக்கு, அந்த சீடை. ஸோ இதை வந்து நம்ம ஹெல்த்தியாக கொடுக்கணும். அதே சமயத்தில் நம்ம பிஸ்னஸையும் பெரிய லெவலுக்கு ப்ரொமோட் பண்ண முடியும் இந்த இதில். ஏன்னா இப்போது வர ஸ்நாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதெல்லாமே ஹைஃபையாக மேனுஃபேக்சரிங் எம்என்சி கம்பெனிலேருந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பட் நம்ம பாரம்பரியமான அந்த ஸ்நாக்ஸ், நம்ம வீட்டிலே உருவான ஸ்நாக்ஸ், இந்த தட்டை, ராகி முறுக்கு, ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து உருவாக்கி அதை வந்து பேக் பண்ணி நம்ம மக்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இட் வில் பி ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் நம்ம பிஸ்னஸும் நல்ல அளவுக்கு க்ரோ ஆகும். ஸோ நீங்கள் வீட்டில் செய்கிற முறுக்கை வந்து எப்படி வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து முறுக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க. இந்த முறுக்கை வந்து பேக் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச கடைகள்கிட்ட கொடுக்குறீங்க. இப்படி தான் எல்லோரும் பண்ணிகிட்ருப்பீங்க. இந்த கடைக்கு கொடுக்குறீங்க. இந்த கடையில் வந்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு அவங்க டேஸ்ட் நல்லா இருக்குன்னா மறுபடியும் ஆர்டர் கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுப்பீங்க. இது இஸ் ஹவ் த பிஸ்னஸ் ஒர்க்ஸ் ஹியர். இதை வந்து இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நீங்கள் பிராண்ட் நேம் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த பிராண்ட் நேமை வந்து சோஷியல் மீடியாவில் வைரல் பண்ணலாம். இது ஒரு மாதிரி பண்ணலாம். அதுக்கப்புறம் FSC சர்டிஃபிகேட் எடுத்துடணும். எடுத்துகிட்டு இந்த முறுக்கை வந்து நீங்கள் பேக் பண்ணி அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ உங்களால் விற்க முடியும். பேஸ்ட் ஆன் த ரெக்குயர்மெண்ட். நிறைய ரெக்குயர்மெண்ட் இருந்தால் நீங்கள் இது மாதிரி பண்ணலாம். இல்லை உங்களுக்கு கம்மியாக தான் நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்கன்னா இதை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கடையிலே கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு காலையிலேருந்து ஈவினிங் முடியும் எல்லாமே ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஸ்நாக்ஸ் மேலே ஒரு நல்லாவே ஒரு ஈர்ப்பு இருக்குது நம்ம மக்களுக்கு. ஸோ இந்த ஏரியா வந்து நம்ம வந்து பிஸ்னஸாக சூஸ் பண்ணோம்னா நல்லாவே நம்ம க்ரோ ஆகலாம். ஸோ இட் வில் பி லைக் எ சூப்பர் பிஸ்னஸ். ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் ஸ்நாக்ஸ், நிறைய ஸ்நாக்ஸ் இருக்குது நம்ம லிஸ்ட்டில். ஸோ அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த ஸ்நாக்ஸ் உங்களால் மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும், ரீட்டைல் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அதையும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் பிஸ்னஸில். ஏன்னா எல்லா ஸ்நாக்ஸுமே பார்த்தீங்கன்னா வீட்டிலே செய்கிற ஸ்நாக்ஸ் தான், நம்ம சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் தான். அதுதான் நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்ணி we have to bring those snacks to business market கொண்டு வர போகிறோம். ஸோ அதனால இதுக்கு ரொம்பவே ஹியூஜான டிமாண்டும் நல்ல மார்க்கெட் பொட்டென்ஷியலும் இருக்குது. ஸோ எந்த ஒரு பிஸ்னஸ் செய்கிறதுக்குமே மொத்தம் வந்து 2 விஷயம் நம்ம பார்க்கணும். ஒரு மார்க்கெட் பொட்டென்ஷியல் பார்க்கணும், மார்க்கெட்டில் அந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குன்னு. அப்போ ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 75% டிமாண்ட் இருக்குது மார்க்கெட்டில். ஸோ ஹியூஜான டிமாண்ட். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பண்ணணும் இந்த ப்ராடக்டை. ஸோ மார்க்கெட்டிங்க்கு எவ்வளோ காஸ்ட் எடுத்து வைக்கணும், ஸோ அதை பார்க்கணும். இந்த ப்ராடக்ட், இந்த ஸ்நாக்ஸுக்கான ப்ராடக்ட்டுக்கு வந்து மார்க்கெட்டிங் அந்தளவு தேவை இருக்காது. ஏன்னா இதுக்கு ஆல்ரெடி தெர் இஸ் அ டிமாண்ட் இந்த மார்க்கெட். ஸோ நீங்கள் நல்ல ப்ராடக்ட், நல்ல ஒரு டேஸ்டான ப்ராடக்ட் ஸ்நாக்ஸாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக தட் வில் பி a ஹிட் ஆகும். ஸோ ஹோப் இந்த வீடியோ எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஏதாவது டவுட் இருக்குது, இன்னும் ஏதாவது ஐடியாஸ் தேவைப்பட்டுச்சுனாலும் இந்த கமெண்ட் பாக்ஸில் பிங்க் பண்ணுங்கள். அண்ட் டேர் டு சப்போர்ட். ஸோ see you next video. Till then, take care. Bye.